நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கடந்த 24 மணி நேரத்தில் டெல்டாவின் சில இடங்களிலும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு வெப்பச்சலன மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா சில மணி நேரங்களுக்கு முன்பாக நண்பகலுக்கு நெருக்கத்தில் பிற்பகல் 1 மணி வாக்கில் மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. அந்த நேரத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான அறிக்கையை நமது முகநூல் பக்கத்தில் நான் பகிர்ந்திருந்தேன். அதற்காக தான் நான் சொல்கிறது, முகநூல் பக்கத்தையும் யூடியூப் பக்கத்தையும் ஒரு சேர நீங்கள் ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சில நேரங்களில் நம்மால் குரல் பதிவுகளை பதிவு செய்ய முடியாது. அதே மாதிரி சில நேரங்களில் நம்மால் எழுத்துப்பூர்வமான பதிவுகளை பகிர முடியாது. அந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய எழுத்துப்பூர்வமான அறிக்கையில் மயிலாடுதுறை ஆக்கூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல் மயிலாடுதுறை சீர்காழி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பதிவாகி கொண்டிருந்த அந்த உக்கிரமான மழை மேகங்கள் தொடர்பாகவும் அந்த மழை மேகங்களினுடைய நகர்வு தொடர்பாகவும் நான் சொல்லியிருந்தேன். அடுத்த சில மணி நேரங்களில் கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் அரியலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். காட்டுமன்னார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளை கூட நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். அதன் பிறகு காட்டுமன்னார் கோயில் அருகிலும் மழை மேகங்களானது பதிவாகி வந்தது. அதன் பின்னர் நம்முடைய சேத்தியாத்தோப்புக்கு நெருக்கத்தில் சில இடங்களில் மழை மேகங்களை பார்க்க முடிந்தது. ஸோ நிச்சயமாக சேத்தியாத்தோப்பிற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். பன்ருட்டி அடுகில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடம்புலியூர் இருக்குல்ல, அதற்கு அருகிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. நீங்கள் யாராவது பன்ருட்டிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதியான பன்ருட்டி நெய்வேலி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் இந்த காடம்புழியூர் மாதிரியான இடங்கள் எல்லாம் வசித்து கொண்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்நேரம் அங்கே மழை பெய்து முடித்திருக்கும். காடம்புழியூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கலாம். அதே போல் சேத்தியாத்தோப்பு ஸ்ரீமுஷ்ணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. கண்டிப்பாக சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதிப்படவே நம்புகிறேன். நெய்வேலி மற்றும் விருத்தாச்சலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் நெய்வேலிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. நீங்கள் யாராவது விருத்தாச்சலம், நெய்வேலி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தீங்கன்னா உங்கள் பகுதியின் நிலவரத்தையும் மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துரை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவைகள் தவிர்த்து ராமநாதபுரம் மாவட்டத்திலும் அந்த நேரத்தில் மழை மேகங்கள் திரளாக பதிவாகி வந்தது. இப்போ அடுத்த சில நிமிடங்களில் உளுந்தூர்பேட்டை மாதிரியான இடங்களில் கூட நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளிலும் அங்குமிகுமாக சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இதுதான் இந்த மழை வாய்ப்புகளை சொல்கிறதுக்காக தான் இதற்கு முன்பு நிகழ்ந்த அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். மயிலாடுதுறையில் அந்த மழை மேகங்கள் தீவிரமாக இருந்தது 1 மணி வாக்கில். அதன் பிறகு கடலூர் மாவட்டத்தில் மழை பொழிவை ஏற்படுத்த தொடங்கியது. இப்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அது மழையை சில இடங்களில் பதிவு செய்ய தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. இந்த மழை மேகங்களினுடைய நகர்வு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் அது உள்ள நகர பார்த்தீங்கன்னாக்கா ஒருவேளை அது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை நோக்கி அது ஷிஃப்ட் ஆகுது. அப்படிங்கும் போது அது வலுவிழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்டத்தை நோக்கி ஷிஃப்ட் ஆகுதுங்கும் போது அது வலுவிழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே சமயம் இன்று மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் மழை மேகங்கள் மேற்கில் இருந்து சற்று கிழக்காக நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம உற்று நோக்கிறோம். ஏன்னா இப்போ தரைப்பகுதி குளிரடைந்து வருகிறது. குறிப்பாக டெல்டாவில் கடலோர பகுதிகளில் கூட இப்போ மயிலாடுதுறை மாதிரியான மாவட்டத்திலலாம் மழை மேகங்களானது திரளாக காணப்பட்டதன் விளைவாக காரைக்கால் மாதிரியான இடங்களில் கூட வெப்பநிலை குறைந்திருக்கிறது. இப்போ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, புழுக்கமாக இருக்கிறது வேற, ஆனால் அது வெப்பநிலை குறைவாக இருக்குது இல்லையா. இப்போ கடல் பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்பொழுது மழை மேகங்கள் மேற்கிலிருந்து கிழக்காக நகரக்கூடும். அப்போ உட்பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளிலும் நிச்சயமாக மழை இருக்கிறது என்பதை நம்ம உறுதியாகவே சொல்கிறோம். இதை ஒவ்வொரு நாளும் மென்ஷன் பண்ணி சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கானா உறுதியாகவே இருக்குது. தற்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளாராடா மற்றும் நெய்யார் மாதிரியான இடங்கள் எல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னாக்கா பேச்சிப்பாறை அணை, அதே போல் பல இடங்களில் சிவலோகம், சித்தாறல் மாதிரியான இடங்கள்லாம் மழையானது பதிவாக தான் செய்யும். அதை தடுக்க முடியாது. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது.
அதே போல் திருவனந்தபுரம் மற்றும் நெடுமங்காடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரளாக பதிவாகி வருகிறது. புனலூர், பத்தனம்திட்டா சுற்றுவட்டார பகுதிகளில், குறிப்பாக புனலூரில் தான் புனலூர் மற்றும் குளத்துப்புழா மற்றும் கடக்கல் இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் உக்கிரமாகவே பதிவாகி வருகிறது. ஆகையினால தென்காசி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஸோ தென்காசி மாவட்டம் எல்லையோர பகுதிகளில், அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநில பகுதிகளில் மழை மேகங்கள் உக்கிரமாக இருக்குனாங்க. தென்மேற்கு, அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்நேரம் மழையானது சில இடங்களில் பதிவாகி கொண்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பதிவாகும். அதற்கான வாய்ப்பும் அமைப்பும் மிக பிரகாசமாக இருக்கிறது. மலக்கப்பாறை அருகில் தற்சமயம் உக்கிரமான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. ஸோ சோலையாறு அணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில், அந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் நிச்சயமாக தரமான மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். பெரம்பிக்குளம் வனப்பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். நீங்கள் வால்பாறை, ஆலியாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியில் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். முன்னார் சுற்றுவட்டார பகுதிகளில், மூணார் மற்றும் பைனாவு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்பொழுது மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். இதுதான். ஸோ கேரள மாநிலத்தில் மழை மேகங்கள் ஃபார்ம் ஆகுதுங்கும் போது அது எல்லையோர தமிழக பகுதிகளில் மழையானது பதிவாகும். இவைகள் மட்டுமல்லாது தென் உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். ஏன்னா ஒரு கட்டத்திற்கு பிறகு மழை மேகங்கள் கிழக்கு நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் தூரம் தான் முன்னேறும். கடலோர பகுதிகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலோர பகுதிகள் வரை நகர்ந்து வராது. ஆனால் நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கடல் காற்றின் வருகையை பொறுத்து, காலையில் நண்பகல் வாக்கிலலாம் கண்டிஷன்ஸை பொறுத்து கடலோர பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். இப்போ காரைக்காலில் வானம் மிரட்டி கொண்டு இருந்தது. ஒருவேளை இப்போ ஏர்லி மார்னிங்கில் அந்த ட்ரேசஸ் இருக்குது, ரெயின் ட்ரேசஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கிடைச்சிருக்கு மழை அளவுகளை நான் பார்க்கும்பொழுது. பட் இடி சத்தம்லாம் கேட்டுது, அதெல்லாம் இருந்தது. ஆனால் மயிலாடுதுறையில் தான் அந்த ஃபார்மேஷன் பெர்ஃபெக்டாக இருந்தது. இதுதான் கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பெர்ஃபெக்டாக இருக்கும். இவை போக வயநாடு மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம். இப்போ நெக்ஸ்ட் 24 hours ரெயின்ஃபால் டேட்டாவை, அதாவது நெக்ஸ்ட் 24 hours ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை. அதன் பிறகு மழை அளவுகள் தொடர்பான விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தது நிகழ்நேர தகவல்கள். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம பேசியிருந்த பல இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும். அதில் சொல்லியிருக்கக்கூடிய மழை வாய்ப்புகள்லாம் உறுதித்தன்மை மிக்க மழை வாய்ப்புகள் தான். இப்போ நம்ம என்ன பேச போகிறோன்னா, கண்டிஷன் எங்கே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறத பேச போகிறோம். ஸோ அந்த கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய இடங்களில் அனைத்திலும் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா எல்லா இடங்களிலும் மழை பதிவாகணும்னு கிடையாது. இப்போ டெல்டான்னு சொல்லியிருந்தோம். பட் மயிலாடுதுறை மாவட்டத்தில், மயிலாடுதுறை பகுதியில் அந்த கண்டிஷன் ஃபேவரபுளாக இருந்தால் மாதிரி பிற இடங்களில் ஃபேவரபுளாக இல்லை. ஸோ இது இப்படி தான் இருக்கும். இன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா நெல்லை மாவட்டத்தில் நம்ம மழையை எதிர்பார்க்கிறோம். நெல்லை, கயத்தாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், தூத்துக்குடி, கோவில்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில், பசுவந்தனை, ஓட்டப்பிடாரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளை நான் மென்ஷன் பண்ணியே சொல்லிட்டேன். அதே போல் தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதிகள், நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகள்லாம் நீங்களாகவே போட்டுக்கோங்க. மானை, தேனே, பொன்மானி அதெல்லாம் போட்ட மாதிரி கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த எல்லையோர பகுதிகளுக்கெல்லாம் நீங்களே போட்டுக்க வேண்டியதுதான் மழைக்கான டிக்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேம்படி, சோலா, ஸோ இதெல்லாம் தேனி மாவட்டத்தின் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. அதே போல் திண்டுக்கல் மாவட்ட எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. ஸோ போடி நாயக்கனூர் மற்றும் வேம்படி, சோலா இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், கொடைக்கானலில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். இப்போ கடலூர் மாவட்டத்தில் மழையானது பதிவாக இருக்குது இல்லையா. ஸோ உளுந்தூர்பேட்டையில் மழையை நம்ம எதிர்பார்க்குறோம். இந்நேரம் மழை பதிவாக கூட தொடங்கி இருக்கலாம். அதே போல் நம்ம விழுப்புரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் லேசான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இவை தவிர்த்து சின்ன சேலம், உளுந்தூர்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையின் சில இடங்களில், உளுந்தூர்பேட்டைக்கு நெருக்கத்தில், பெண்ணாடத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில், கடலூர் மாவட்ட மேற்கு பகுதி அது, அங்கேயும் கூட மழையானது பதிவாகலாம். அதற்கான வாய்ப்பும் அமைப்பும் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு அரியலூர் மாவட்டத்தில் மழையானது சில இடங்களில் பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் பகுதியின் நிலவரத்தை. திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பிரகாசமாகவே இருக்குது. கண்டிப்பாக பதிவாகும். நத்தம் மற்றும் மேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பதிவாகும். இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒருவேளை பதிவாகலாம், மிஸ் ஆகுதுன்னா நாளைக்கு பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ மேலூர், காரைக்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், பொன்னமராவதிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில், சிங்கமுனரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது.
மதுரையை சுற்றிலும் இருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாகலாம். மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது. மதுரை மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. பேரையூர், ஏழுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் நிச்சயமாக இடியுடன் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். உசிலம்பட்டி, ஏழுமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், ரெண்டைக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில், அதே போல் பார்த்தீங்கன்னா சிவகாசிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில், ராஜபாளையம் மாதிரியான இடங்களில், ஸோ விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளையே நீங்கள் டிஃபால்ட்டாகவே டிக் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ஃபேவரபிள் கண்டிஷன்னு சொல்லலாம். பட் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் போது ஓரளவுக்கு மழை கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது அதுதான், ராஜபாளையத்தில் வானம் இருட்டுது, மழை பதிவாக மாட்டேங்குதுன்னா கண்டிஷன் அதுதான். பக்கத்தில் இருக்கிற ஏதேனும் இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஸோ சிவகாசி அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், ராஜபாளையத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், சாத்தூர், கோவில்பட்டி, அதே போல் கடையநல்லூருக்கு நெருக்கத்தில் கூட மழையானது பதிவாகலாம். பேரையூர் மற்றும் அதன் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில், விருதுநகர் பேரையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், சிவகாசி பேரையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்க்கலாம் எப்படி பதிவாகுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாலக்காடு கணவாய் பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கானா இருக்குது. கண்டிஷன் இன்றைக்கி ஃபேவரபுளாக தான் இருக்குது. நேற்றே அது ஃபேவரபுளாக தான் இருந்தது. நேற்று பதிவாகி இருக்காங்கிறத ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ மழை பதிவாகி இருக்கக்கூடிய பகுதிகளை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும், ஒரு தெளிவு கிடச்சிடும் பாருங்கள். ஏன்னா நேற்று அந்த இடத்துல காற்று முறிவு சர்ஃபேஸ் லெவலில் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தது. அதனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். மழை பதிவாக இருக்குதுங்கிறத பார்க்கலாம். ஆமாம், சில இடங்களில் பதிவாக இருக்குது. பட் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளாக அவைகள் இருக்கிறது. அதே போல் நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பாலக்காடு கணவாய் பகுதிகளில் ஒரு பரவலான மழை பதிவானதாக நமக்கு டேட்டா கிடைக்கல. பட் பழனி அருகில் ஒரு 15 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. ஸோ அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா பழனி, தாராபுரம் அந்த இடத்த தான் நம்ம கொஞ்சம் மென்ஷன் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ பழனியில் கடந்த 24 மணி நேரத்தில் 15 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம்தான். சில இடங்களில் பழனிக்கு நெருக்கத்தில் இல்லை தாராபுரத்திற்கு அருகில் மழை மணிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால் கூட நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி பொள்ளாச்சி, தாராபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், உடுமலைப்பேட்டைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில், உடுமலைப்பேட்டை தாராபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையின் சில இடங்களில், களிமண்டயத்திற்கு நெருக்கத்தில், மூலனூர் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், அரவக்குறிச்சி மற்றும் மூலனூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம். இடையப்பட்டி மாதிரியான இடங்களில், அதாவது திண்டுக்கல் மாவட்ட வடக்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. கரூர் மாவட்டத்தில் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் சொல்கிறேன், கரூர் மாவட்டத்திற்கும் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. கரூரை நம்ம அவாய்ட்லாம் பண்ணல. நீங்கள் குரல் பதிவுகளை முழுசாக நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா குரல் பதிவுகளில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் கரூர் மாவட்டத்தை எப்போவுமே. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகும். திருப்பூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகும். இந்த மழை எப்படின்னா, விண்டு அங்கே பெண்ட் ஆகி டுவர்ட்ஸ் ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஒரு ஓவல் ஷேப்பில் அந்த இடத்துல ஒரு கட்டடிக்கிற மாதிரி சர்ஃபேஸ் லெவலில் விண்டு கட்டடிக்குது. ஸோ அப்போ என்ன நடக்குன்னா, அந்த விண்டு எங்கே போய் பெண்ட் ஆகுதோ அந்த இடத்துல உங்களுக்கு மழை மேகங்கள் ஃபார்மேஷன் என்பது திடீரென ஏற்படலாம். அது சாதகமாகவும் இருக்கலாம், சில இடங்களில் அது பாதகமாகவும் இருக்கலாம். அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ கோயம்புத்தூர், திருப்பூர் பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தினுடைய அந்த வடக்கு பகுதிகளுடைய கண்டிஷனுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் தாராபுரம், பழனி, தாராபுரம், அரவக்குறிச்சி, மூலனூர், வெள்ளக்கோயில் அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில், திருச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களில், தஞ்சை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நாமக்கல் மாவட்டத்தில், நாமக்கல் ஈரோடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் மழையெல்லாம் பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அஃப்கோர்ஸ் ராமநாதபுரம் மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்திலலாம் மழையானது பதிவாக தான் போகுது. நெல்லை மாவட்டத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்று இரவும் நம்முடைய மன்னார் வளைகுடா பகுதிகளில், இலங்கையில் மழை மேகங்கள் திரளும். இதை தடுக்க முடியாது. ஸோ நேற்று யாழ்ப்பாணத்தில் மழை மேகங்கள் ஃபார்மேஷன் பெட்டராக இருந்தது. ஸோ இன்று இரவு அல்லது அதற்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக ஆகலாம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இலங்கையினுடைய உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாக தான் செய்யும். இலங்கையினுடைய உட்பகுதிகள் தான், குறிப்பாக வட உட்பகுதிகளை நேற்றே நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். இனி வரக்கூடிய நாட்களில் இலங்கையினுடைய வட உட்பகுதிகளில் மழை மேகங்கள் திரள்வு என்பது அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் நம்ம எந்த இடங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில், திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் மண்டபம், பாம்பன், ராமேஸ்வரம் இந்த மாதிரியான இடங்களில், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோர பகுதிகளின் சில இடங்களில், அதற்கு நெருக்கத்திலலாம் மழை மேகங்கள் திரளும். ஒருவேளை நேற்று மாதிரியே இன்றைக்கும் டெல்டாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இடி சட்டம் கேட்டதுன்னா அதிகாலை நேரத்தில் அல்லது லேசான மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸிலும் டெல்டாவிற்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது நாளைக்கு இன்னுமே கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ கடந்த 24 மணி நேர மழை அளவுகளை பொறுத்த வரையில், அதாவது நேற்று பதிவான அந்த மழை அளவுகள், காலை 8:30 மணிக்கு முன்பு பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள்: கொள்ளிடம், மயிலாடுதுறை மாவட்டம் 57 மில்லிமீட்டர், நெய்வாசல் தென்பாதி தஞ்சாவூர் மாவட்டம் 49 மில்லிமீட்டர், மணமேல்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 46 மில்லிமீட்டர், உத்தமபாளையம் தேனி மாவட்டம் 41 மில்லிமீட்டர், மஞ்சளாறு தேனி மாவட்டம் 41 மில்லிமீட்டர், கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் 40 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் 38 மில்லிமீட்டர், அதிராம்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் 38 மில்லிமீட்டர், திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் 28 மில்லிமீட்டர், சாத்தியார் மதுரை மாவட்டம் 27 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் 22 மில்லிமீட்டர், ஏழுமலை மதுரை மாவட்டம் 21 மில்லிமீட்டர், புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் 20 மில்லிமீட்டர், வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் 19 மில்லிமீட்டர், மீமீசல் புதுக்கோட்டை மாவட்டம் 19 மில்லிமீட்டர், கொடுமுடியாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் 17 மில்லிமீட்டர், பெரியகுளம் தேனி மாவட்டம் 17 மில்லிமீட்டர், தம்மம்பட்டி சேலம் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், அண்ணாமலை நகர் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் 16 மில்லிமீட்டர், வலங்கைமான் திருவாரூர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர். இந்த சித்தாரல் பொறுத்த வரைக்கும் அதை ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், அந்த ஊர் பேர் வேறு அப்படிங்கிற மாதிரி, சித்தாரம் ஏதோ ஒரு பேர் ஒன்று சொல்லியிருந்தார். அது எனக்கு நினைவில் இல்லை, நான் பார்க்குறேன், மறுபடியும் பார்த்துட்டு அந்த உச்சரிப்பை மாற்றுறேன். கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், பெரியார் அணை தேனி மாவட்டம் 14 மில்லிமீட்டர், ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், புவனகிரி கடலூர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், மதுரை விமான நிலையம் மதுரை மாவட்டம் 12 மில்லிமீட்டர், புலிப்பட்டி மதுரை மாவட்டம் 12 மில்லிமீட்டர், பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் 11 மில்லிமீட்டர், நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் 9 மில்லிமீட்டர், கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் 9 மில்லிமீட்டர், ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் 9 மில்லிமீட்டர், சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் 9 மில்லிமீட்டர், வேம்பக்கோட்டை அணை விருதுநகர் மாவட்டம் 9 மில்லிமீட்டர், சோத்துப்பாறை தேனி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், தல்லாக்குளம் மதுரை மாவட்டம் 8 மில்லிமீட்டர், சிட்டாம்பட்டி மதுரை மாவட்டம் 7 மில்லிமீட்டர், சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், நம்பியார் அணை திருநெல்வேலி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், சங்கரன் கோயில் தென்காசி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், பன்ருட்டி கடலூர் மாவட்டம் 6 மில்லிமீட்டர், மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் 6 மில்லிமீட்டர், மதுரை வடக்கு மதுரை மாவட்டம் 5 மில்லிமீட்டர், திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், பேராவூரணி தஞ்சாவூர் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், ஏற்காடு சேலம் மாவட்டம் 5 மில்லிமீட்டர். இவை போக புதுக்கோட்டை மாவட்டம் ஆயங்குடி, பூதப்பாண்டி, நம்ம கன்னியாகுமரி மாவட்ட பகுதி, கொடைக்கானல் படகு குளம், ஒட்டபிடாரம் இந்த பகுதிகளெல்லாம் 4 மில்லிமீட்டர் அளவு மழையும், எருமப்பட்டி, ராதாபுரம், பாபநாசம், கொத்தவச்சேரி, இந்த பாபநாசம் வந்து தஞ்சாவூர் மாவட்ட பாபநாசம், சிவகாசி இதை போன்ற பகுதிகளில் 3 மில்லிமீட்டர் அளவு மழையும், பரமக்குடி, கன்னிமார், கோடியாக்கரை, வத்திராயிருப்பு, நகுடி இதை போன்ற பகுதிகளில் 2 மில்லிமீட்டர் அளவு மழையும், வைகை அணை, பாளையங்கோட்டை, சிவகிரி, கல்லன்றி, மாம்பழத்துறையாறு இங்கெல்லாம் 1 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. ஸோ கடந்த 24 மணி நேர மழை அளவுகள் பட்டியலையும் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்துருக்கிறேன். இப்போ நீங்கள் கருத்துரை பகுதியில் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கும் நான் விளக்கங்கள் வழங்க போகிறேன். இப்போ சமீப காலத்தில் காணொலியின் நேரம் அதிகரிக்கிறதுல இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா, மழை அளவுகளை முழுமையாக பகிர்றோம், உங்களுடைய கேள்விகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி அதற்கு நான் பதில் வழங்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ உங்களால் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கூட கேட்க முடியுது, அந்த மாதிரி கூட நீங்கள் கேட்டுக்கோங்க, தப்பே கிடையாது, கொஞ்சம் வேகப்படுத்தி கேட்டுக்கோங்க. பட் நான் பதிவு பண்ணும்போது ரொம்ப வேகமாக பதிவு பண்ணணும்னு நினச்சேனாக்கா நிறைய விஷயங்களை சொல்ல முடியாமலே போய்விடுகிறது. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதே வேகம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். இன்னுமே ஸ்லோவாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு நாளுமே யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ தான் என்னால் பொறுமையாக நிதானமாக சொல்ல முடியும். காணொலியின் நேரம் எவ்வளோ அதிகரித்தாலும், இப்போ ஒரு 40 நிமிட காணொலியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து 2x கேட்டிங்கன்னா 20 நிமிஷம் இருக்க போகுது.
அதே 4Xல கேட்டிங்கன்னா 10 நிமிஷம் இருக்க போகுது. அதுவே நீங்கள் 8Xல கேட்டிங்கன்னா 5 நிமிஷம் இருக்க போகுது. ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து வளர்ந்துருக்கு இல்லையா தொழில்நுட்பம். இன்றைக்கி வந்து யூடியூப்பில் அதை நம்மளால் பண்ணிக்க முடியுது. அப்படி இல்லை பொறுமையாக கேட்குறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் பொறுமையாக கேட்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். அதுக்கப்புறம் எஸ்கே சுதீஷ், கேபிஎஸ் சுதீஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து திருச்சி மாவட்டம் முசிறி பகுதிக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கும்? நிலக்கடலை சாகுபடி செய்துள்ளேன், தண்ணீர் பாய்ச்சலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. நீங்கள் வந்து தண்ணீர் பாய்ச்சலாமா இல்லையான்னு நல்லா சொல்ல முடியாது. மழை வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா மழை வாய்ப்புகள் இருக்குது. அப்கமிங் டேஸில் கண்டிஷன் ஃபேவரபிள் ஆகும்போது மழை சில நேரங்களில் பதிவாகலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். பட் இது வெப்பச்சலன மழையாக இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து வைத்து கொள்ளுங்கள். இது வந்து எல்லா இடங்களிலையும் பதிவாகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் டெல்டாவிலே பதிவான மழையே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு சிறப்பான மழைன்னு சொல்ல முடியாது. மயிலாடுதுறையில் பதிவான மழை, காரைக்காலில் மேகமூட்டம் தான். ஸோ இது வந்து கண்டிஷன் வந்து டிஃப்ரெண்ட். அதனால் மழை வாய்ப்பு இருக்குது, பட் அதிக அளவிலான எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாதீங்க அப்படிங்கிறது தான். வெற்றிவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சின்ன சேலம் சரௌண்டிங் ஏரியா ரெயின் எப்போ ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இனி வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கே சின்ன சேலம் பகுதிகளை நான் காணொலியில் சொல்லியிருக்கிறேன். சின்ன சேலம் மற்றும் உளுந்தூர்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மழையானது பதிவாகலாம். உளுந்தூர்பேட்டைக்கு நெருக்கத்தில். ஒருவேளை சின்ன சேலத்தில் கண்டிப்பாக மேகமூட்டத்துடன் காணப்படலாம் சில நேரங்களில். அண்ட் மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். அப்கமிங் டேஸில் மழைக்கான வாய்ப்பு வந்து இருக்கலாம். முனியப்பன் அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் நண்பா, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதிக்கு எப்பொழுது மழை வரும்? இன்னும் நாட்கள் இருக்கிறது. வருங்காலங்களில் போலூர் மாதிரியான இடங்களிலும் மழை வந்து நன்றாகவே பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதற்கு முன்பாக நான் வந்து பகிர்றேன். தொடர்ந்து நீங்கள் வந்து நம்முடைய காணொலிகளை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். சதீஷ் ராக்கி, குட் ஆஃப்டர்நூன் தம்பி, ஹவ் ஆர் யூ, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி உங்களுக்கும். அதுக்கப்புறம் ஆரோக்கிய மரியா அப்படிங்கிறவங்க வந்து ஆமாம் சார், கயத்தாறு இந்த பகுதி மழை பெய்து வருகிறது அப்படிங்கிறத நேற்று நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா நேற்று நம்ம நிகழ்நேர தகவல்களை கயத்தாறில் மென்ஷன் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். கயத்தாறு அருகில் நேற்று மழை மையங்கள் பதிவாகி வந்தது. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ கயத்தாறில் மழை பெய்து வருகிறது அப்படிங்கிறத நமக்கு ஒரு 18 மணி நேரத்துக்கு முன்பாக தெரியப்படுத்தியிருக்கிறார். நன்றி, உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள். உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் டிகே சரி குரூஷ் நன்வெல்லூர், டிகே சரி கிருஷ்ணன் வெள்ளூர்னு நினைக்கிறேன். அவர் பேர் அப்படி இருக்குது, அந்த ஐடி அப்படி இருக்குது. நண்பரே வணக்கம், அரியலூர் மாவட்டம் செந்துறை மேற்கு பகுதி மழை எப்பொழுது? இப்போ கண்டிஷன் வந்து ஃபேவரபுளாக இருந்தது கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக, அந்த மயிலாடுதுறை அருகிலெல்லாம் மழை மேகங்கள் இருக்கும்பொழுது. அதுக்கப்புறம் அரியலூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் ஸ்டாம்ப்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தது, பார்க்க முடிந்தது. மேபி நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் ஆர் நெக்ஸ்ட்டு ஒரு 72 ஹவர்ஸ்க்குள்ளே சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம். பஞ்சவர்ணம் கணேசன், வீடியோ லென்த் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அஃப்கோர்ஸ் வீடியோ லென்த் ப்ரோ, அதுக்கான சொல்யூஷனையும் நான் வந்து சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வந்து இல்லை, நான் நேற்று கேட்டிருந்தேன் வீடியோ லென்த்தாக இருந்தால் ஓகேவானே, அது ஓகேன்னு சொல்லியிருக்காரா என்னன்னு எனக்கு வந்து தெரியல. பட் இதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து 2Xல கேட்கலாம், 3Xல கேட்கலாம் அப்படிங்கும்போது, இல்லை ஸ்கிப் பண்ணி கூட பார்க்கலாங்கும் போது, ஸோ இது நம்ம இப்படியே பதிவு பண்ணுறது தான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஏன்னா சில பேர் வந்து கேள்விகளுக்கு விளக்கங்களை எதிர்பார்ப்பீங்க, அதை நான் வந்து கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் இப்போ நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரியான நேரத்தில் கூட நம்மளால் கேள்விகளுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடியன்ஸுக்கு பதில் வழங்க முடியலன்னா காணொலிகளை பதிவு பண்ணுறதே அவசியமற்றது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கருதுகிறேன். நான் ஏதோ ஒன்று பதிவு பண்ணிவிட்டு கமெண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து கமெண்ட்டை வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து படிக்கிறேன். அதனால தான் வீடியோ லென்த்துமே வந்து ஜாஸ்தியாகுது. ஸோ வீடியோ வந்து லென்த்தாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணி கேட்டுக்கோங்க. வேகமாக ஓட வேணால் கேட்டுக்கோங்க உங்களுக்கு புரிகிற வகையில். அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இது இப்படி பதிவு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி விரகனூர் அப்படிங்கிற நண்பர் வந்து விரகனூர் மலை இருக்கா அண்ணா அப்படிங்கிறத 20 மணி நேரத்திற்கு முன்பாக நமக்கு ஒரு கேள்வியாக முன் வச்சிருக்கிறாரு. இருக்குது ப்ரோ, தம்மம்பட்டியில் நேற்றே வந்து மழையானது பதிவாகி இருக்கிறது. அப்போ சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இனி வரக்கூடிய நாட்களிலும் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கெல்லாம் பெட்டரான கண்டிஷன்ஸ் வந்து இருக்கலாம். சக்தி அப்படிங்கிற நண்பர் வந்து நன்றி சகோ, உங்கள் விளக்கம் புரிந்தது, மழைக்காக காத்திருக்கிறோம்,
சக்தி செஞ்சேரி மலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி ப்ரோ. தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை நீங்கள் ஃபாலோ செய்து கொண்டு வாங்க. வாய்ப்புகள் இருக்கும்போது நான் வந்து பகிர்றேன். இன்றைக்கி வந்து கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கும் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கும் குறிப்பாக பாலக்காடு கணவாய் பகுதிகளுக்கும் கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் காயத்ரி வி அப்படிங்கிறவங்க வந்து ராஜபாளையம் சரௌண்டிங் ஏரியாஸ் ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. அவர்கள் பகுதியில் ரொம்ப கனமழை பதிவாக இருக்கிறது ராஜபாளையம் சுற்று வட்டாரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மழை அளவுகளில் 9 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அதே போல் சரண்ராஜ் எஸ்என்எஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து சேலம் மாவட்டம் ஓமலூர் மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இருக்குது, மழை வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தான் கிடையாது. இன்றைக்கி பதிவானுச்சுன்னா நீங்கள் வந்து சந்தோஷம் கொள்ளுங்க. ஏன்னா ஈரோடு மாவட்டத்திற்கும் நாமக்கல் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சேலம் மாவட்டத்துடைய மேற்கு பகுதி அது ஓமலூர். இனி வரக்கூடிய நாட்களில் ஓமலூர் பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகலாம். ஏன்னா மே மாதத்தில் நம்ம அதிகமாக வடமேற்கு உள் மாவட்டங்கள் பெனிஃபிட் அடையும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? தருமபுரி, கிருஷ்ணகிரி, பெங்களூரு இந்த மாதிரியான இடங்கள் பெனிஃபிட் அடையும் போது சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளும் வடக்கு பகுதிகளும் சேலம் மாவட்டம் சேலம் மாநகராட்சியும் பலனடையும். ஸோ அதனால தான் அந்த நேரங்களில் நம்ம மழையை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கலாம். ராஜா ராமா அப்படிங்கிற நண்பர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி கரந்த மழை பகுதியில் லேசான மழை பெய்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நன்றி, உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்கள் வந்து நம்முடைய பக்கத்துடன் இணைந்திருங்க. எம்ஜி புதூர் பஞ்சாயத்து அப்படிங்கிற நண்பர் வந்து நன்றி நண்பரே ராஜ் உடுமலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி, உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உடுமலைப்பேட்டைக்கு அருகில் மழை பதிவாக கொஞ்சம் கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி மழை பதிவானுச்சா அப்படிங்கிறத இல்லை நெக்ஸ்ட் 24 to 48 நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் இல்லை 36 ஹவர்ஸில் மழை பதிவானுச்சுன்னா மறக்காம அதை நீங்கள் கருத்துரை பகுதியில் பகிருங்க. அப்படி இல்லைனாலும் அப்கமிங் டேஸில் மழையானது பதிவாகலாம். அருண் டி 2020 அப்படிங்கிற நண்பர் வந்து அறந்தாங்கி தாலுக் அரசர் குளம் டுடே மார்னிங் ஹெவி ரெயின் டுமாரோ ஆல்சோ கண்டினியூ ஆகுமா? எஸ், நாளைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. அதையும் நான் காணொலியில் சொல்லியிருக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதியை மென்ஷன் பண்ணேன், புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு பகுதியை மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம், கிழக்கு பகுதியை மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இப்போ மென்ஷன் பண்ணிடுறேன். நன்றி, உங்களுடைய கமெண்ட்டுக்கு நன்றி. ஸோ அரசர் குளம் பகுதியில், அதாவது அரசர் குளம் நான் மென்ஷன் பண்ணி சொல்ல, புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு என்பது நாளைக்கும் இருக்கிறது. நாளைக்கும் இந்த பகல் நேரத்தில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கேசவன் அப்படிங்கிற நண்பர் வந்து பழனி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ பழனி பகுதிக்கு மழை வந்து ஆல்ரெடி பதிவாக இருக்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கிறது 15 மில்லிமீட்டர் அளவு மழைன்னு. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா பழனி தாராபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம வந்து பார்க்குறோம், மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். மணிகண்டன் அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம், ஈரோடு மாவட்டத்தில் வடக்கு பகுதிகள் 80% மஞ்சள் அறுவடை பணி முடிந்துவிட்டது. ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி கொடுமுடி சுற்று வட்டார பகுதியில் மஞ்சள் வெட்டும் பணி இப்பொழுதுதான் ஆரம்பம். அந்த பகுதியின் நிலவரத்தை கூறுங்கள் ஜி. அந்த பகுதி விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஈரோடு மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வெப்பச்சலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களிலும் இருக்கிறது. பட் எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாகுங்கிறத அதை ஒரு 24 மணி நேரத்தில் இருந்து ஒரு 6 மணி நேரத்திற்கு முன்பாக தான் துல்லியமாக சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் அங்கே ரேடார் படங்களின் அந்த ஆதிக்கம் என்பது மிக குறைவு. அது உங்களுக்கு தெரிந்தது தான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 300 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் அந்த ரேடார் படங்கள் ஓரளவிற்கு மழை மையங்களை துல்லியமாக காட்டும். அதனால் நிகழ் நேரத்தில் கூட நம்மளால் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த இடங்களில் ரொம்ப துல்லியத்தன்மையுடன் அறிக்கையை வந்து வழங்கிட முடியாது. அது 24 மணி நேரமும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரேடாரை ஒரு மிஷின் மாதிரி இயங்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சா கூட அப்போ கூட அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை நம்மளால் துல்லியமாக வந்து அறிய முடியாது. சில பகுதிகளின் நிலவரத்தை நம்மளால் துல்லியமாக வந்து அறிய முடியும். ஸோ ஒட்டுமொத்த காரணியும் நம்ம உள்ளடக்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்பது மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அங்கும் இங்குமாக அந்த மழையானது பதிவாகும். எல்லா பகுதிகளிலும் ஒரே நேரத்திலேயே பதிவாகாது. இயற்கை வல்லமை மிக்கது அப்படிங்கிறத மறுபடியும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் அண்ணா, தேன்கனிக்கோட்டை மழை எப்போ அண்ணா? கண்டிப்பாக இருக்குது. தேன்கனிக்கோட்டைக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபார் ஷோர் இருக்குது. இந்த ஃபேவரபிள் கண்டிஷன் என்பது இந்த மே மாதம் முதல் வாரம் என்பது நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஆக்டிவ் ஸ்பெல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த ஆக்டிவ் ஸ்பெல்லுங்கிறது தேன்கனிக்கோட்டைக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் கோபி பிரேம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து
திண்டுக்கல் பகுதியில் மழை உள்ளதா தெரியப்படுத்தவும். இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கு, திண்டுக்கல் கிழக்கு பகுதிகளுக்கும், திண்டுக்கல் மாநகரின் சில இடங்களிலும் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா நண்பர் கூட கடந்த காணொலியில் கருத்துரை பகுதியில் பகிர்ந்தார் இல்லையா, எங்கள் வீட்டு கொல்லையில் மழை பெஞ்சது, எங்கள் வீட்டில் மழை பெய்யலன்னு. அதுதான் நிதர்சனம். 300 மீட்டர் தொலைவு, அவ்வளோதான். 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, 300 மீட்டர் தொலைவு. அதில் ஒரு இடத்துல நல்ல மழை, ஒரு இடத்துல மழை இல்லை. அப்படி தான் சாரல் தூரலாக இருந்திருக்கும், ஒரு இடத்துல ஹெவியாக பெஞ்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை சொல்ல முடியாது. பட் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. மணி SO8P மிரட்டு நிலையில் எள்ளு பயிருக்கு மழை இருந்தால் நன்றாக இருக்கும், ஆனால் மழை இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இன்றைக்கி எப்படி இருந்தது? ஸோ நாளைக்கு கண்டிஷன் இன்னும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரளும். பாக் ஜலசந்திலையும் சரி, அதே போல் டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் சரி, இலங்கையிலும் சரி, மன்னார் வளைகுடா பகுதிகளிலும் சரி. ஸோ அதனால் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். நட்ராஜன் கௌதம் அப்படிங்கிற நண்பர் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம் பாறை பகுதி அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம் பாறை பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கலாம் அப்கமிங் டேஸில். ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஃபேவரபிள். நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மணப்பாறையை நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் நேற்று காணொலியில். ஏன்னா இந்த கண்டிஷன் ஓரளவுக்கு ஃபேவரபுளான கண்டிஷன். இனி வரக்கூடிய நாட்கள் என்பது சில நாட்கள், மே மாத 10க்குள்ளாக இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுபிக்ஸ் சதிரு வேங்கடம், சுபிக்ஸா திருவேங்கடம். ஓகே, அந்த பேரை படிக்கும் போது அப்படியே இருக்குது. சாரி, தவறாக இருந்தால் நம்ம மன்னிச்சிருங்க. சுபிக்ஸா திருவேங்கடம் அப்படிங்கிற ஐடியிலிருந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி இன்று மழை வருமா சகோ? எஸ், தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. அரவக்குறிச்சிக்கு அருகில் இன்று கண்டிஷன் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். நேற்று நம்ம எதிர்பார்த்துருந்தோம் பாலக்காடு கணவாய் பகுதிகளில், ஆனால் பழனியில் மழை பதிவாக இருக்கிறது. இன்று நம்ம அரவக்குறிச்சிக்கு அருகிலையும் காற்று முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அரவக்குறிச்சி அதுதான் ஒரு பகுதியை மென்ஷன் பண்ணி சொல்ல முடியல, பட் அரவக்குறிச்சிக்கு அருகில் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அவ்வளோதான். இத்தனை கருத்துக்கள் தான் நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை முழுமையாக வழங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். அண்ட் மழை அளவுகள் பட்டியலையும் உங்கள் கூட நான் முழுமையாக பகிர்ந்திருக்கிறேன். இவை தவிர்த்து அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகள் மற்றும் நிகழ்நேர தகவல்களையும் பகிர்ந்திருக்கிறேன். இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தோணுச்சுன்னா, அதை உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.